إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் மீதே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உனது நண்பன் யார் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். ஜும்மாவுடைய உரைக்குள் செல்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அன்சித் மௌனமாக இரு என்று கூறினாலோ அல்லது சிறு கற்களை வைத்து விளையாடி கொண்டிருந்தாலோ ஃபக்கதில் லகௌத அவர் வீணான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை நினைவு கூறியவனாக உரைக்குள் செல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்கள் தனக்கென்று ஒரு நட்பை தனக்கென்று ஒரு உறவை தேடக்கூடியவனாக எல்லா காலகட்டத்திலும் சிறுவனாக இருப்பதில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவனுக்கென்று அவனோடு உறவாடுவதற்கு சில நட்பை தேடக்கூடியவனாக தனது நண்பர்களை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை பெற்ற தாய் அவர்கள் நம்முடைய இரத்த உறவுகளாக இருக்கிறார்கள். நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மனைவி நாம் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்கிறோம். அதே போன்று நம்முடைய நண்பர்களை நாம் ஆலோசனை செய்து சிந்தித்து அவர்களை நண்பர்களாக ஆக்கி இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன பண்றோம்? நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மோடு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், நம்முடைய இரத்த உறவுகள், நம்முடைய மனைவி அவர்களை ரொம்ப யோசித்து தேர்வு செய்கிறோம். நம்முடைய கணவரை யோசித்து தேர்வு செய்கிறார்கள். அப்போ பல விஷயத்தை சிந்திக்கிறோம் அதுக்குள்ளாடி. ஆனால்
நம்முடைய நண்பனை அந்த அளவிற்கு யோசித்து சிந்தித்து நம்ம தேர்வு செய்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? யார் எனக்கு அதிகமாக செலவு செய்வானோ அவன் என்னுடைய நண்பன். யாரோடு நான் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அவன் எனக்கு நண்பன். இவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? நமக்கு யார் சந்தோஷம் பண்ண அந்த நேரத்துல ஜாலியா இருக்கிறோம். யார் நமக்கு அதிகமா செலவு செய்யறான், இன்னும் சொல்லணும்னா அவனிடத்துல ஏதாவது ஒரு திறமை இருக்கலாம், விளையாட்டுல ரொம்ப சிறந்த வீரனா இருக்கலாம், அதை சற்று அழகில் அதிகமானவனா இருக்கலாம். இதன் காரணத்தினால இவன் தான் நம்முடைய நண்பன் என்று நாம் தேர்வு செய்கிறோம். இதுக்கு நம்முடைய மனைவிக்கு தேர்வு செய்வதை போன்று ரொம்ப சிரமப்படுறது இல்லை. நம்முடைய கணவனுக்கு தேர்வு செய்வதற்கு சிரமத்தை எடுப்பதை போன்று நாம் சிரமத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்புக்கு, இந்த நண்பனுக்கு நண்பனை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல இஸ்லாம் அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நம்மால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் மர்உ மன் அஹப்ப மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் தான் யாரை நேசித்தானோ தன்னுடைய நண்பனோடு இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஒரு நல்லவனை நாம் நேசித்தால் நாளை மறுமை நாள்ல அந்த நல்லவனோடு இருப்போம். தொழுகையாளியை நாம் நேசித்தோம், நம்முடைய நண்பனாக ஆக்கினோம் என்றால் நாளை மறுமை நாளில் அவன் சொர்க்கத்தில் இருப்பான், நாமும் சொர்க்கத்தில் இருப்போம். ஒரு சினிமா கூத்தாடியை, சினிமா நடிகனை அல்லது சினிமாவை பார்க்கக்கூடிய, மதுவை அருந்தக்கூடிய, கெட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவனை நம்முடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டோம் என்றால் நபிகளார் சொன்னதை போன்று நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் இருப்பாய். அவன் எங்க இருப்பான்? சொர்க்கத்தில் இருப்பான். அவன் நரகத்தில் இருப்பான், நாமும் நரகத்தில் இருப்போம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் நண்பரை நாம் மிக கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் ஏராளமான செய்திகள்ல, ஹதீஸ்கள் நம்மால் பார்க்க முடியும். தமிழில் பழமொழி சொல்வார்கள், பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். நார்னா பூக்கு இதழ் இருக்குல்ல, அதான் நாரும் சொல்றோம். பூவுக்கு மனம் இருக்கும், நாருக்கு மனம் இருக்காது. அது பூவோடு சேர்ந்து இருக்கிறதன் காரணத்தினால அந்த நாரும் மணக்கும். அது மாதிரிதான் நம்முடைய நண்பன் நல்லவனாக இருக்கிறான் என்றால் ஏதாவது ஒரு வகையில் நாமும் நல்லவராக மாறிவிடுவோம். நம்முடைய நண்பன் கெட்டவனாக இருக்கிறான் என்றால் நாமும் கெட்டவனாக மாறிவிடுகிறோம். அப்ப நம்முடைய நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். திருமலை குர்ஆன் வசனத்தை பார்க்க முடியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள். அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி ஹுக்மன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக, என்னை நல்லடியார்களோடு, நல்லவர்களோடு என்னை சேர்ப்பாயாக. இப்ராஹிம் நபி நல்லவங்க, அல்லாஹ் எல்லாரையும் நல்லவர்களும் என்னோடு சேருங்க அப்படின்னு துஆ செய்யல. எல்லா நபிமார்களும் எப்படி துஆ செய்தாங்க? நல்லடியார்களோடு என்னை சேர்ப்பாயாக. நான் நல்லவனா கெட்டவனா தெரியாது, நான் நல்லவர்களோடு சேர்ந்துட்டேன்னா நானும் நல்லவனா மாறிடுவேன். அதனால நல்லடியார்களோடு என்னை சேர்ப்பாயாக என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அந்த வலியி ஃபி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீயே எனக்கு பாதுகாவலனாக இருக்கிறாய். வதவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மன்னிக்க செய்வாயாக, நல்லடியார்களோடு என்னை சேர்ப்பாயாக என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த மிக சிறந்த ஒரு நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் என்னை உன்னுடைய நல்ல அடியார்களோடு என்னையும் சேர்ப்பாயாக. சிந்திச்சு பார்க்கிறோம், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், என்னை நல்ல அடியார்களோடு, நல்ல நண்பர்களோடு. இது குறிப்பா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில நம்ம என்ன துஆ கேட்போம்? யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தா, யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இப்படி நாம் துஆ கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் படுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், மரண தருவாயில மூர்ச்சை மயக்கமடைந்து மயக்கமாகிறாங்க. அடுத்து நினைவு வருகிறது. கடைசி அந்த நேரத்துல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இல ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்ப்பாயா என்று துஆ செய்கிறாங்க. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம என்னைக்காவது இப்படி துஆ செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சில பேர் பேசிக்குவோம், என்ன என் நண்பர்கள் மது அருந்தக்கூடியவன் தான், குடிகாரன் தான், கெட்ட வார்த்தை பேசுறவன் தான், ஆனா நான் ரொம்ப நல்லவன். இப்படி இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை நாம் படித்து பார்த்தோம் என்றால் இப்படி இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நல்ல நண்பனுடைய உதாரணம் மஸலில் ஜலீஸில் ஸாலிஹ், நல்ல நண்பனுடைய உதாரணம் கஸ்தூரி வியாபாரியுடைய உதாரணத்தை போன்றது. கெட்ட நண்பனுடைய உதாரணம் கொல்லப்பட்டை நடத்தக்கூடியவருடைய உதாரணத்தை போன்று. இந்த ஒரு ஹதீஸ மட்டும் நமக்கு ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நல்ல நண்பன் இருக்கிறான், அவனுடைய உதாரணம் கஸ்தூரி வியாபாரி. கஸ்தூரினா நறுமணம், அத்தர்களும் பயன்படுத்துறீங்களா, அதை வியாபாரம் செய்பவருடைய உதாரணத்தை போன்றது. நம்ம என்ன பண்ணுவோம், அவன்கிட்ட போய் ஒரு அத்தரை காசு கொடுத்து வாங்குறோம், காசு கொடுத்து வாங்கலையா அவன் ஃப்ரீயாட்டாலும் நமக்கு தருவான். அதுவும் இல்லையா அவனிடத்துல போறோம், நம்ம அவனால் தன்னுடைய ஆடையில் அல்லது தன்னுடைய நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து செல்வான். அங்கிருந்து சிறிது நறுமணத்தை நாம் முகரையாக செய்வோம். ஆமாவா இல்லையா? இது அத்தர் வியாபாரியுடைய உதாரணம். நபிகளார் சொன்னார்கள், இதுதான் நல்ல நண்பருடைய உதாரணம். இந்த அத்தர் வியாபாரி ஏதாவது ஒரு வகையில அவனிடத்துல ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து விடும், அதை நாம் பழக்கப்பட்டு விடுவோம். அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கெட்ட நண்பனுடைய உதாரணம், கெட்ட நண்பனுடைய உதாரணம் எப்படிப்பட்டது? கொல்லப்பட்ட இரும்பெல்லாம் உருக்குறாங்கல்ல, மண்ணு கல்லுல இருந்து பாறையில இருந்து அப்படியே இரும்பாக உருக்கி எடுப்பாங்க. இதான் கொல்லப்பட்டுன்னு சொல்லுவோம். அங்க போனா கடுமையான புகை, கடுமையான துர்வாடை, அங்க இருக்கக்கூடிய வெப்பம், நம்முடைய அந்த அதை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பெரிய பிளவுஸ், பெரிய ஸ்பெஷலா தனியாக தயாரிக்கப்பட்ட ஆடைகள் அணிஞ்சுதான் பண்ணுவாங்க. நம்முடைய ஆடை கிழிச்சிடும் அந்த நெருப்பு, அல்லது நம்முடைய உடலை கிழித்து விடும். இதுதான் கெட்ட நண்பனுடைய உதாரணம் என்று சொன்னார்கள். நாம யோசித்து பாருங்களேன், நம்முடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், கஞ்சா வியாபாரம் செய்துட்டு இருக்கிறான், நமக்கு அதெல்லாம் தொடரவே கிடையாது. திடீர்னு காவல்துறை இருந்து அவனை கைது செய்வார்கள். கைது அவனை மட்டுமா செய்வாங்க? அவன் யார் தெரியுமா? இவனுடைய நண்பர். நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவன் கூட நம்முடைய நண்பன் இல்ல, அவன் கூட சுத்துற இல்ல. அதனால காவல்துறை நம்மையும் கைது செய்யாதா, நம்மளையும் விசாரிக்காதா. நம்மோட சுத்தி இருக்கக்கூடிய பேசிக் கொள்வார்களா இல்லையா? எப்படி? இவன் யார் தெரியுமா? இந்த பேப்பர்ல ஒரு கஞ்சா வியாபாரியுடைய புகை படம் வந்துச்சு, அவனுடைய ஃப்ரெண்ட் தான் இவன். இப்ப ஏதாவது ஒரு வகையில அவனுடைய துர்வாரி கெட்ட சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வந்துடும். அவ சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இடத்துல யாரை நண்பனாக தேர்வு செய்யறோம்? சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நாம் யாரை நண்பர்களாக தேர்வு செய்கிறோம்? இபாதத் செய்யக்கூடியவர்களை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இறைவன் சொல்வார்கள், நாளை மறுமை நாள்ல உலில்லுஹும் ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நபர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பார், எந்த நிலையுமே இருக்காது. நாளை மஹ்ஷர் மைதானம், சூரியன் மிக நெருக்கத்தில் அருகாமையில் இருக்கும். ஒவ்வொரு பேரும் அந்த வேர்வையில அந்த சிரமத்துல தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல சிலருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒரு நபர் யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள். அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்னா யாரு? யார் நம்ம அல்லாஹ்வுக்காக நேசிப்போம்? அவரிடத்துல தொழுகை இருக்கிறது, நல்ல குணம் இருக்கிறது, அதிகமா நோன்பு வைக்கிறாரு, அதிகமா தொழுகிறாரு, தான தர்மங்களை செய்கிறார். இவரை நம்ம நேசித்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிழலே இல்லாத இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள். அதை சிந்திச்சு பார்க்கிறோம். நாம் எப்படி நம்முடைய நண்பர்களை தேர்வு செய்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நண்பன் ஒரு தவறு செய்தான் கண்டுக்கவே மாட்டோம். என்ன சொல்றோம்? நல்ல விஷயத்துல ஜாலியா யார வேணாலும் கிண்டல் பண்ணுவான், யார வேணாலும் கெட்ட வார்த்தை பேசுவான். நமக்கு செலவு செய்யறானா, அவன் கூட இருந்தா நம்ம ஜாலியா இருக்கிறோமா? இவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். யாரை வேண்டுமானாலும் புறம் பேசுவான், என்ன வேணும் தொழாமல் இருப்பான், திருமணம் நடத்துவான் வரதட்சணை வாங்கி, ஆடம்பரமா திருமணம் நடத்துவான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம். ஏன்? சொல்லிவிட்டா சண்டை வந்துருவோம். சொல்லிவிட்டால் நண்பன் தவறா நினைச்சிருவான். அதனால அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ரெண்டு பேரை விட ரொம்ப நெருங்கிய நட்பை நம்மால் பார்க்க முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச் சிறந்த நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர். அபூபக்கருடைய பொருளாதாரம் எனக்கு உதவியதை போன்று வேறு யாருடைய பொருளாதாரம் உதவவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மிக கடுமையாக எதிர்த்தவர். குறைஷிகளுடைய தலைவர்களில், மக்கத்து காஃபிர்களுடைய தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் யாரு? இந்த அபூ சுஃபியான். பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வர்றாரு. அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அபூ சுஃபியான் வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல சல்மானுல் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும், இன்னும் சில சுஹைப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இன்னும் ஒரு 2-3 நபித்தோழர்கள். இவர்கள் யார் என்றால் அடிமையாக இருந்தவர்கள் அல்லது ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள். இந்த நபித்தோழர்கள் அபூ சுஃபியானை பார்த்து பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வாள் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய கழுத்துல சரியா படல அப்படின்னா, அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு ஏற்கல. அந்த நேரத்துல நம்ம சரியா கொலை செய்யல, இஸ்லாத்தை ஏற்காமல் முஸ்லீம்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் எப்படி தப்பிச்சு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய போர்வாள் இவருடைய கழுத்துல சரியா படல, இது அல்லாஹ்வுடைய எதிரியினுடைய கழுத்தில் இதுவரைக்கும் படவில்லை, சரியாக படவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுறாங்க. குறைஷிகளுடைய தலைவரை நீங்க இப்படி பேசுறீங்களா? குறைஷிகளுடைய தலைவரை இப்படி பேசுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போறாங்க இந்த சீரியல். யார சொல்லா இப்படி இந்த சல்மான் ஃபாரிஸ் இன்னும் சில நபித்தோழர்கள் இப்படி பேசுறாங்க, இவர் குறைஷிகளுடைய பெரிய தலைவரா இருக்கிறாரு, இவர் எப்படி பேசுறாங்க? இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது தவறு. ஏன்னா இவர்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அடிமைகள், தியாகம் செய்த எளிமையான நபித்தோழர். அவரு செல்வந்தராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், ஆனா இஸ்லாத்திற்கு அவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தோழரை, அந்த நபி தோழர்களை கோபப்படுத்திட்டீங்க. அவர்கள் கோபப்பட்டால் அல்லாஹ்வும் கோபப்படுவான். எப்படிப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்க. நண்பர்கிட்ட சொன்னா நம்ம நட்பு விலக்கி விடுவோம், அன்பு கெட்டு விடுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் தவறு செய்தால் கண்டுக்காமலே இருக்கல, கண்டித்தார்கள். அபூபக்கர் அவர்களை கண்டித்தார்கள். அவர்கள் மன்னிக்கவில்லை என்று அவர்கள் கோபப்பட்டால் அல்லாஹ்வும் கோபப்படுறான். பதறி போயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வர்றாங்க. தோழர்களே, என் மேல கோபப்பட்டீங்க. உடனே அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த நபி தோழர்கள் சொல்கிறார்களா, இல்ல உங்க மேல கோபம் எல்லாம் படவில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நாங்க கோபப்படவில்லை. இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிமைகள் தான், ஆனா இவர்களுடைய இரத்தத்தால் இவர்களுடைய தியாகத்தால் இந்த மார்க்கம் வளர்ந்துச்சு, இவங்கள ஒரு லிஸ்ட், அதாவது ஒரு மட்டம் தட்டுவதை போன்ற அவங்களுடைய பேச்சு இருக்குது. இஸ்லாத்துல இல்லையே, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தா என்ன பிரயோஜனம் என்று அந்த தோழர்கள் பேசினதை ரசூலுல்லாஹ் கண்டிச்சு திருத்துகிறார்கள் என்றால் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நண்பர் ஒரு தவறு செய்து விட்டால் இப்படி ஏராளமான செய்திகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நண்பர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் பிற நபி தோழர்கள் ஏதாவது தவறு செய்துட்டா ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்க திருத்துவார்கள். நம்ம அப்படி திருத்துறோமா? யோசித்து பாருங்கள். அப்படி ஜாலியா இருக்கிறோம், நண்பர்களா இருக்கிறோம், நமக்காக செலவு செய்யலாம். அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நட்பு என்பது நாளை மறுமை நாள் வரைக்கும் நமக்கு கொண்டு சேர்க்கணும். அதான் உண்மையான நட்பு. இந்த உலகத்துல ஏதோ ஜாலியா பேசுறோம், ஏதோ இது பண்றோம், அதோடு முடித்து விடுவது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாள்ல மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த நேரத்தில் விசாரணை செய்யப்பட்டு சொர்க்கம் நரகம் என்று அறிவிக்கப்படும். அந்த நேரத்துல ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய பாலம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாலம் மிக மென்மையானதாக, மெல்லியதாக இருக்கும், ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். அதனுடைய பகுதிகளில் கொக்கிகள் நிரம்பி இருக்கும். அந்த நேரத்துல அது நரகத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போகும். எப்படி சொல்றது? அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படின்னா நரகத்தை பார்த்துட்டே சொர்க்கத்துக்கு போகும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அல்லாஹ் படைத்து வச்சிருக்கிறார். எல்லா மனிதர்களும் அப்படியே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாராகுவார்கள். நல்ல அமல்களை செய்தவர்கள் கண் சிமிட்டக்கூடிய வேகத்துல சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் மின்னல் வேகத்துல சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. குதிரையினுடைய ஒட்டகத்தில் விரைவாக பயணம் செய்தால் எப்படி செல்வோமோ அதே போன்று சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாலத்துல
விரைந்து ஓடக்கூடியவங்க இருக்கிறாங்க. காயங்கள் பட்டு அந்த கொக்கியில் காயங்கள் பட்டு சொர்க்கத்துக்கு போய் சேரக்கூடியவங்க இருக்காங்க. ஒவ்வொரு நபர்களுடைய நன்மை செய்ததை பொறுத்த அடிப்படையில சொர்க்கத்துக்கு போவாங்க. சில நபர்கள் நரகத்துல விழுந்துருவாங்க, அடிபட்டு தவழ்ந்து நரகத்துல விழுந்து விடுவார்கள். சொர்க்கத்துக்கு போனவர்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வார்கள். யா அல்லாஹ் ரப்பனா, எங்களுடைய இறைவா, இக்வானுனா, எங்களுடைய சகோதரர்கள் எங்க கூட தொழுகைக்கு வந்தார்கள், எங்களோடு நோன்பு வைத்தார்கள், ஆனா அவர்களை காணல. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு நம்முடைய நண்பன் ஒரு 100 ரூபாய் தர்றான், 10 ரூபாய் தர்றான், அல்லது நம்மை டூருக்கு அழைத்து செல்கிறான், சுற்றுலாக்கு அழைத்து போறான், என் நண்பன் மாதிரி வருமா அப்படி கேட்கிறோமே. உண்மையான நட்பு என்னது? நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசி போயிடுவான். அங்க போய் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வான். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், என்னோட சில பேர் தொழுதுட்டு இருந்தான், என்னோட நோன்பு வச்சுட்டு இருந்தான், ஏதோ ஒரு காரணத்தினால நரகத்துக்கு போயிட்டான். யா அல்லாஹ், அவர்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தெளிவா கேட்டுக்கொள்ளுங்கள். யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனாருடைய அளவிற்கு, தீனார் பொற்காஸ் உடைய அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்தி சொர்க்கத்துக்கு அழைத்து வாருங்கள். அது போன்று இவர்கள் போவார்கள் நரகத்தில், அதாவது சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு போறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திற்கு உத்தரவிடுவான், இவர்களை கரிக்க கூடாது, நரகம் கொதித்துக் கொண்டே எரிந்து கொண்டே இருக்குமே, இவர்களை கரிக்க கூடாது. இவர்கள் சொர்க்கத்தில் இருந்து தங்களுடைய தோழர்களை தேடி நரகத்துக்கு போவார்கள். அங்க நரகத்துல பார்த்தா சில மனிதர்கள் கால்களவு நரகத்தில் மூழ்கியவர்களாக, நெருப்பில் மூழ்கியவர்களாக, மூட்டின் அளவு நெருப்பில் மூழ்கியவர்களாக கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஆகா, நம்முடைய சகோதரன், நம்முடைய நண்பன், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வருவார்கள். அதற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இன்னும் சில பேர் இருந்தார்கள், எங்களோடு தொழுதார்கள், எங்களோடு நோன்பு வைத்தார்கள், ஆனால் ஏதோ காரணத்தினால நரகத்துக்கு போயிட்டார்கள். துஆ செய்வார்கள். எப்படின்னா, தங்களுடைய தேவைக்கு கூட இவ்வளவு துஆ செய்வார்களான்னு தெரியாது, அவ்வளவு அதிகமா தங்களுடைய தேவைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவருடைய உள்ளத்துல ஒரு தீனார்ல பாதி தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தீனாரு, அடுத்து பாதி தீனாரோ ஈமான் இருக்கிறதோ அவரையே சொர்க்கத்துக்கு அழைச்சு வருவாங்க. அதற்கு பிறகு துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர்கள் நரகத்துல இருக்கிறார்கள். மூன்றாவது முறையாக போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யாருடைய உள்ளத்துல கடிகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் அந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து வருவார்கள். ஒரு சிந்திச்சு பாருங்க, நரக வேதனை என்பது சாதாரணமானதான். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல நம்ம பைக்ல ஒரு நபர் போயிட்டு இருப்பாரு, ஸ்டாண்ட் போட்டு போவாரு, நம்ம சொல்லலாம் பாய் ஸ்டாண்ட் அப்படின்னு, அவரு நம்ம பார்த்தா தேங்க்ஸ் பாய், பெரிய உபகாரம் பண்ணீங்க, ஒரு சிறிய உதவி செய்தால் கூட அந்த நண்பன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானே. நாளை மறுமை நாள்ல நரக படுகொலியில் கிடைக்கக்கூடிய ஒரு நண்பனை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது நல்ல நட்பு என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஏராளமான விஷயத்துல நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நல்ல நண்பர்களோடு யாரையெல்லாம் சேர்ப்பேன் என்பதை பற்றி இறைவன் சொல்கிறான். வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லனுத்கில்ஹும், யார் நல்ல அமல்கள் செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை நல்லவர்களோடு நல்ல நண்பர்களோடு நாம் சொர்க்கத்தில் நுழையப்போம், ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவன் நல்ல அமல் செய்தாலும் நல்லவர்களோடு சேர்க்கிறான். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வமை யுத்தியில்லாஹ வ ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு மினன் நபிய்யின வஸ்ஸீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாள்ல எங்க இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு, நல்ல அடியார் உண்மையாளர்களோடு, உயிர் தியாகிகளோடு நாளை மறுமை நாள்ல இருப்பார்கள். அவர்கள் தான் மிக சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர் நாளை மறுமை நாள்ல நல்ல நண்பர்களோடு நபிமார்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அவருடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களோடு, நல்ல அடியார் உயிர் தியாகிகள், ஷஹீதுனா உயிர் தியாகிகள், சித்திக்னா உண்மையாளர்களோடு,
அல்லாஹ் நம்மை சேர்ப்பான். அவர்கள் தான் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நண்பர்களோடு ஒன்று சேரக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல அடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்துல அவர்கள் துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வார்கள் என்றால், ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ஜுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தீமைகளை அழிப்பாயாக, எங்களை நல்லவர்களோடு நல்ல அடியார்களோடு எங்களை ஒன்று சேர்ப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்வார். நல்ல அடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தை இப்படி அவர்கள் துஆ செய்வார்கள் என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். நாளை மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்துல சில மக்கள் வருவார்கள். அவர்களை பார்த்து நபிமார்களும் உயிர் தியாகிகள் பொறாமைப்படுவார்கள். அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க. இவர்கள் நபிமார்களும் கிடையாது, உயிர் தியாகிகளும் கிடையாது. யாரு ஆச்சரியப்படுறாங்களோ சில மக்கள், அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நபிமார்கள் கிடையாது, உயிர் தியாகிகளும் கிடையாது. ஆனால் உயிர் தியாகிகளும் நபிமார்களும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்காக பிறரை இன்னொருவரை நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேற பெரிய தன்மையாக பகல் முழுவதும் நோன்பு வைப்பார்கள், இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக இவர்கள் பிறரை நேசித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் காரணத்தினால நபிமார்கள் உயிர் தியாகிகள் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இன்னும் சொல்லணும்னா, அந்த நல்ல அடியார்கள், அதாவது நபி ஆச்சரியப்படக்கூடிய அந்த நல்ல மனிதர்கள் ஒரு நீண்ட பயணம் செய்வார்களா. எதற்கு பயணம் செய்யறாங்கன்னா, தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்கு. அவனிடத்துல எந்த பரஸ்பரம் பொருளாதார வர்த்தகம் எதுவும் கிடையாது, வியாபாரம் எதுவும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது. அண்ணன் தம்பியில பாக்குறதுக்கு போவோம், தூரமா பயணம் செய்து போவோம். அண்ணன் தம்பி கிடையாது, பொருளாதார வியாபாரம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் இவனை பார்க்கறதுக்காக பயணம் செய்யறான். எதுக்காக? யாரை பார்க்கறதுக்கு? அல்லாஹ்வுக்காக நான் இவனை நேசித்தேன், அதுக்காக அவனை பார்க்க போறேன். அந்த மனிதரை பார்த்து நபிமார்களும் உயிர் தியாகிகளும் ஆச்சரியப்படுவார்கள் என்றால், ஒரு நல்ல நண்பரை தேர்வு செய்கிறது, நல்ல நண்பரோடு நட்பு பாராட்டுவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி இப்படி நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லியாஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி. உங்களில் ஒருவரும் நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் விரும்பாதவை. நம்ம எதை நினைக்கிறோம், நம்ம எதை ஆசைப்படுறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், நமக்கு பிறர் அநியாயம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதையே நம்முடைய நண்பருக்கும் நாம் விரும்பாத வரைக்கும் நாம் உண்மையான நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே முழுமையான ஒரு நல்ல நண்பர்களை இந்த உலகத்திலும் பெற்று நாளை மறுமை நாளும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.